போதும் போதும். பசி உயிரியா போகுது. சீக்கிரமா டிஃபனை கொடுங்க. சாப்பிடு சாப்பிடு ரோஷினி. சித், இந்த வாங்கிக்க. கொடுங்கம்மா, எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஆமா, இதுல என்ன ரோஷினி? வருஷ பிறப்புக்கு இவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணிருக்கோம். அத்தை நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்ந்துதானே பண்ண சொன்னாங்க. ஆனா நீ ஒரு காரணம் கிடைச்சது யாருக்கிட்டே சொல்லாம நீ பாட்டுக்கு ஓடி போயிட்ட. அத்தை சொல்லியும் நீ மீறி போயிட்டல்ல. இதை என்னால தனியா கூட பண்ண முடியும். வேலை இருக்குன்னு தெரிஞ்சதோ இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு சொல்லவே வேண்டாம், காணாம போயிடுவாங்க. அம்மா அது வந்து இல்ல சித், என்ன நீ ராத்திரி சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? அம்மா உண்மையில என்ன நடந்ததுன்னா, சரி கிளம்பு 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 கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. சித்தார்த், நான் தான் சொல்றேன்ல, சீக்கிரம் கிளம்பு கிளம்பு, உடனே கிளம்பு கிளம்பு. ஓஹோ, இந்த நைட்டு நேரத்துல பொண்டாட்டி கூட்டிட்டு எங்கடா போற? இந்த அழகான இரவு நேரத்துல உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலான்ட்டு போறேன் பாட்டி. ஐஸ்கிரீம்? நீங்களா சாப்பிட உட்காந்துருக்கீங்களா இல்ல ஒப்பாரி வைக்க உட்காந்துருக்கீங்களா? உங்க எல்லாருடைய மூஞ்சும் பாக்குறதுக்கு சிடு சிடுன்னு கோவமா இருக்கு. என்ன ஆச்சு உங்க எல்லாருக்கும்? சரி, இப்படி கசப்பை பிழிஞ்சு டன்னு டன்னா கொட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதுல இனிப்பை கொட்டினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான் ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு கூப்பிட்டேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. சித்தார்த், எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, இத பாரு, உன் புருஷன் எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறானா உடனே போயிடு. அட, எதுக்காக நீ உன் மாமியாரையே பாத்துட்டு இருக்க? உன்னை இவ போக விட மாட்டா. நீ பாட்டுக்கு கிளம்பி போ. ஓ, நன்றி பாட்டி. பாத்தியா, புருஷன் பேச்சா என்னைக்கும் தட்டக்கூடாது, புரியுதா? போங்க போங்க, சீக்கிரம் வந்துருங்க. தண்ணி ஊத்து. இன்னமும் 2 பேரும் வித்தியாசமா நடந்துக்கிறாங்களே, ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டாகணும்.